புதுச்சேரி வில்லியனூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 105 கிராம் கஞ்சா செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உருவையாறு திருக்காஞ்சி மெயின் ரோடு டி ஆண்டியார்பாளையம் சந்திப்பில் நேற்று மாலை 2 பேர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக மங்கலம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. குறிப்பாக சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தகவல் வந்ததை தொடர்ந்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். போலீசாரை கண்டதும் அங்கு நின்றிருந்த 2 பேர் தப்பி ஓட முயன்றனர். உடனடியாக அவர்களை விரட்டி பிடித்து விசாரித்ததில் உருவையாறு புதுநகரை சேர்ந்த முகிலன் மற்றும் கரிக்லாம்பேட் சுபாஷ் நகரை சேர்ந்த தமிழரசு என்பதும் கஞ்சாவை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 105 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 3 செல்போன்கள், 1100 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்து போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கண்ணமங்கலம் அருகே குடும்ப தகராறில் மனைவியின் கழுத்தை அறுத்த தச்சு தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். கண்ணமங்கலம் அடுத்த முற்றாம்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் தம்பதியர் விமல்நாதன், சந்தியா. விமல்நாதன் தச்சு தொழில் செய்து வருகிறார். இவரது சொந்த ஊர் நெல்லிக்குப்பம். தற்பொழுது மாமியார் வீட்டில் தங்கி தச்சு தொழிலில் கூலி வேலை செய்து வருகிறார். இந்த தம்பதியினருக்கு 7 வயதில் ஒரு மகனும் 3 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே குடும்ப பிரச்சனை காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் மாமியார் தலையிட்டு சமாதானம் செய்துள்ளார். அதன்பின் அதிகாலை முன்கூட்டியே எழுந்த விமலநாதன் தூங்கிக் கொண்டிருந்த தனது மனைவி சந்தியாவின் கழுத்தை கத்தியால் அறுத்துள்ளார். இதில் சத்தம் கேட்டு குழந்தைகள் கூச்சலிட்டு உள்ளனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்த நிலையில் விமல்நாதன் அங்கு இருந்து தப்பிச் சென்றார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த சந்தியாவை அப்பகுதி மக்கள் மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து கண்ணமங்கலம் காவல் நிலையத்தில் தாயார் ராஜவேணி புகாரின் பேரில் கண்ணமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான விமல்நாதனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்தின் பொழுது மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வைத்த கோரிக்கைக்கு ஒரு பதில் கூட பிரதமர் கூறாததால் பாஜக கூட்டணியில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமி வெளியேற தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு கடந்த 5 ஆண்டுகளாக எந்த மருத்துவ கட்டமைப்பும் ஏற்படுத்தப்படவில்லை. போலி மருந்து தொழிற்சாலை தான் நடந்துள்ளது. அதில் பலர் கைது செய்யப்பட்டு இப்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். ஆனால் பிரதமர் மருத்துவ சுற்றுலாவாக மாற்றுவோம் என கூறியது வேடிக்கையாக உள்ளது. பிரதமர் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசும்பொழுது புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்காதது சிறு வருத்தம் உள்ளது. மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று பேசினார். ஆனால் அது குறித்து பிரதமர் சிறிது கூட பேசவில்லை, பதிலும் அளிக்கவில்லை. முதலமைச்சரின் ஒரே கோரிக்கை மாநில அந்தஸ்து தான். அது பற்றி பிரதமரும் பேசாததால் கூட்டணியை விட்டு வெளியே வர முதலமைச்சர் தயாரா என கேள்வி எழுப்பினார். பிரதமர் பொய் சொல்லக்கூடாது, உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடாது. காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் செய்திருந்தால் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? பிரதமருக்கு ஞாபக மறதி அதிகம் உள்ளது. எங்களது ஆட்சியில் ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி போட்டதை தடுத்து நிறுத்தியவர் பிரதமர் தான். ஆனால் அரிசி போடவே இல்லை என பிரதமர் கூறியுள்ளார். மக்கள் எதிர்பார்த்த எதுவும் அறிவிக்கவில்லை. பிரதமர் வருகை முழுமையும் தோல்வி அடைந்துள்ளது. கடந்த 5 ஆண்டு கால பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் புதுச்சேரி சுடுகாடாக மாற்றப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பாதுகாப்பு பணிக்கு இந்திய திபெத்திய எல்லை காவல் படையினர் வெளியூரில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மத்திய தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில் ஐஜி மற்றும் சீனியர் எஸ்பி மேற்பார்வையில் தேர்தல் பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொது அமைதியை பேணுதல், குற்ற செயலை தடுப்பு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பதட்டமான ஓட்டுச்சாவடியை அடையாளம் காணுதல் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக மத்திய காவல் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் பகுதியில் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் இந்திய திபெத்திய எல்லை காவல் படையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வில்லியனூர் சுல்தான்பேட் முதல் மாடவீதி, கோட்டைமேடு, கண்ணகி, ஹைமாஸ் வழியாக சென்று கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மதிய உணவு வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்கையந்தோப்பு பகுதியில் உள்ள பேபி சாரா இல்லத்தில் உள்ள மனநலம் குன்றிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கினார் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின்.
தனது கைகளால் மதிய உணவு பரிமாறிய அவருக்கு குழந்தைகள் மற்றும் இல்ல நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். உடன் மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், மீனவர் அணி தலைவர் குமரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தனர். தொடர்ந்து பேபி சாரா இல்ல நிர்வாகிகளிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் பணியை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். காரைக்காலில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களின் முன்னேற்றம் உலகின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் முன்பு பூவம் TMI செயின்ட் ஜோசப் பள்ளி சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் பேரணி நடைபெற்றது. பெண்களின் முன்னேற்றம் உலகின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் சாதனை படைத்த பெண்களின் வேடமணிந்து முக்கிய வீதிகள் வழியாக பேண்ட் வாத்தியம் முழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி மாணவ மாணவிகளை வரவேற்று பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் அருள் சகோதரி லீதா ரோஸ்லின், பள்ளி முதல்வர் அந்தோனி ஜெயசீலன், பள்ளி நிர்வாகி அருள் சகோதரி விண்ணரசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் சுயநலமிக்க காங்கிரஸ்காரர்களை தன் வசப்படுத்திக் கொண்டு மிரட்டும் திமுக புதுச்சேரியிலும் காங்கிரஸை மிரட்டிக் கொண்டு வருகிறது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை பற்றி பேசுவதற்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எவ்வித அருகதையும் கிடையாது. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அதிகார பதவியில் வெறியில் ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருந்த திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைக்க முடியாமல் தள்ளாடுகின்றன. தற்பொழுது தமிழகத்தில் சுயநலமிக்க காங்கிரஸ்காரர்களை தன் வசப்படுத்திக் கொண்டு மிரட்டும் திமுக புதுச்சேரியிலும் காங்கிரஸை மிரட்டிக் கொண்டு வருகிறது. 15 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போதுதான் அதன் கூட்டணி கட்சியான திமுக வெறும் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுவிட்டு தற்பொழுது எங்கள் தலைமையில்தான் ஆட்சி என்று பதவி வெறியில் காங்கிரஸை மிரட்டுகிறது. இங்குள்ள திமுகவின் ஒரு சில கைக்கூலி காங்கிரஸ் தலைவர்களுக்கு இது உண்மைகள் புரியாது. காங்கிரஸ் கட்சியின் தன்மானம் உள்ள உண்மையான தொண்டர்கள் இந்த உண்மை நிலையை உணர்ந்து இந்த தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்றார். அதிமுகவின் தொடர் கோரிக்கையை ஏற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு வக்பு வாரியத்திற்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதை அதிமுக வரவேற்கிறது என்றும் இதில் 2 இந்துக்கள் இடம்பெற்றிருப்பது எதிர்காலத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என கூறினார். மேலும் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தவர்களை அவர்கள் விருப்பப்பட்டால் பத்திரமாக நம் நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என புதுச்சேரி மற்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். கரசூர் கிராமம் சித்தேரி கரையில் எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 20ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி கரசூர் கிராமம் சித்தேரி கரையில் எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 20ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சனிக்கிழமை அன்று அம்மன் சித்தாந்த வேடத்தில் கபாலம் ஏந்தி தர்மம் வாங்குதல் நிகழ்ச்சியும் முக்கிய நிகழ்ச்சியாக மார்ச் 1ஆம் தேதி அன்று நிசாசினி உடல் கிழித்து குடல் பிடுங்கி சிவனை மீட்டெடுத்ததிலும் அதனைத் தொடர்ந்து அம்மன் வேடமணிந்து பாவாடை ராயன், வீரபத்ரன், காட்டேரி, முனீஸ்வரன், பூதகணங்கள் சூழ ஸ்ரீ மகாவிஷ்ணு சூழ்ச்சியால் படையுடன் மயானம் சென்று வல்லாள கண்டனை அழித்து மயான கொள்ளை இடுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தீபாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், NR காங்கிரஸ் பிரமுகரும், காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ரவிக்குமார் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நபர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டும் பணி மற்றும் பழைய பாலம் புதுப்பிக்க பணியினை விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி முண்டியம்பாக்கம் முற்றாம்பட்டு கிராமம் மற்றும் குமாரபாளையம் கிராமத்தை இணைக்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை திட்டத்தின் மூலம் உயர்மட்ட பாலம் அமைக்க 23 கோடியே 86 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டும் பணி பயன்பாட்டில் உள்ள பழைய பாலத்தை சீரமைக்கும் பணிக்கும் ஒரே நேரத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. புதிய கூடுதல் பாலம் கட்ட உத்தேசிக்கப்பட்டு தமிழக அரசால் புதிய பாலம் கட்ட நெடுஞ்சாலைத்துறைக்கு 27 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே அமையும் இப்பாலம் 12.95 மீட்டர் அகலமும் 14 கண்கள் 266 மீட்டர் நீளமும் 10.50 மீட்டர் ஓடுதள அகலமும் கொண்டது. பாலப்பணிகள் ஒப்பந்த காலம் 18 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டார். உடன் கண்ணமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவர் வாசன், கண்ணமங்கலம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் நஜ்ரா பேகம், தமீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் முற்றாம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ராஜி, பொறியாளர் விநாயகம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமதாஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் நடைபெற்ற திண்டிவனம் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். ஆண்டுதோறும் மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரிக்கு வருகை புரியும் திண்டிவனம் நலியகோடான் நகர் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் புதுச்சேரி கடல் தீர்த்தவாலையில் கலந்து கொள்வார். பின்னர் மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி சார்பில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு நேற்று மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. புதுச்சேரிக்கு வருகை புரிந்த திண்டிவனம் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மாசி மகத்தில் கலந்து கொண்டு அருள் பாலித்தார். தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் வந்தடைந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மேலும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சீர்வரிசை தட்டு வழங்கி பூ நூல் மாற்றுதல் நிகழ்வும் பூப்பந்து விளையாடலும் நடைபெற்றது. தொடர்ந்து பெண்களும் ஆண்களும் கும்மி அடித்து நடனமாடினர். தொடர்ந்து மாங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணமாகும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலைக்கும், கடன் தொல்லைகள் நீங்கும் என்பதால் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி அண்ணா தொழிற்சங்கத்தினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை, தங்கத்தேர் இழுத்து வழிபாடு. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் தாடி ராசு தலைமையில், புதுச்சேரி பணிமனை செயலாளர் ராஜாராம், இணை செயலாளர் சிவபாலன் தலைமையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நிர்வாகிகள் சிறப்பு பூஜை செய்தும் தங்கத்தேர் இழுத்தும் வழிபட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 7 பேர் மோசடி கும்பலிடம் 2,60,000 ரூபாயை இழந்துள்ளனர். லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் பேஸ்புக்கில் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிவு செய்து மற்றும் 3,000 ரூபாய் உடனடியாக தள்ளுபடி தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். இதையடுத்து அதிலிருந்து மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட பொழுது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிய வாட்ஸ்அப்பில் வரும் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிடும்படி கூறியுள்ளார். அதன்பின் அவருக்கு வந்த மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிட்ட சிறிது நேரத்தில் அவர் வங்கிக் கணக்கில் இருந்து 1,18,650 ரூபாய் மோசடியாக எடுக்கப்பட்டது. இதேபோல திருக்கனூரை சேர்ந்தவர் 90,000 ரூபாயும், கோரிமேட்டை சேர்ந்தவர் 11,997 ரூபாயும், திருக்கனூரை சேர்ந்த பெண் 25,000 ரூபாயும், காலாப்பேட்டை சேர்ந்தவர் 5,937, வில்லியனூரை சேர்ந்தவர் 5,000, கிருமாம்பாக்கத்தை சேர்ந்த பெண் 4,400 என 7 பேர் மோசடி கும்பலிடம் 2,60,984 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ரமணாலை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். லட்சி ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு சார்பில் புனித ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதி உட்பட்ட சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு 5,000 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் 5,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். மேலும் விழா மேடைக்கு வந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் அப்துல் வஹாப் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், பாபு, பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், கண்ணபிரான், ராபர்ட் ஜேசுதாஸ், விஜயராஜ், மாநில செயலாளர்கள் ரவி ராஜாராம், அனிதா, செய்தி தொடர்பாளர் முகமது ஷஜிதா உள்ளிட்ட பல்வேறு அணித்தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம், ராஜீவ்காந்தி நகர், மாணிக்க வாசகர் நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கரிக்கலாம்பாக்கம், ராஜீவ்காந்தி நகர் மற்றும் மாணிக்க வாசகர் நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை, குடிநீர் மற்றும் கழிவுநீர், வாய்க்கால் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை. அடிப்படை வசதிகள் கேட்டு அப்பகுதி மக்கள் நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் தொகுதி எம்எல்ஏ ஆகியோருக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் அதிருப்தி அடைந்த அப்பகுதி மக்கள் மடுக்கரை தவளக்குப்பம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கரிக்கலாம்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மறியல் சம்பந்தமாக தொகுதி எம்எல்ஏ லட்சுமிகாந்தனிடம் தொடர்பு கொண்டு பேசினர். அப்பொழுது ஒரு வாரத்தில் சாலை வசதி ஏற்படுத்தி கொடுப்பதாக உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து மறியலில் கைவிட்டனர்.
இதனால் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிப்படைந்தது.